ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதுரு சேனலில் சிக்கன் பிரியாணி தான் வைக்க போகிறோம். ஈஸியாக வைக்க போகிறோம், சிம்பிளாகவும் இருக்கும், யார் வேணாலும் செய்யலாம். 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கிலோ அரிசி, 1/4 கிலோ சிக்கன், 1/4 கிலோ அரிசி, சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். சிம்பிளாக வைக்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துருவோம். ஒரு பிளேட் எடுத்து அதில் சோம்பு 1/4 ஸ்பூனு, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, ஸ்டார் மொக்கு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 2, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. சிக்கன் ஒரு 1/4 கிலோ சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தாளித்து விட்ருவோம் வாங்க. சின்ன குக்கர் வச்சு அதில் சட்னி கரண்டி, குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி நெய் விட்டுருவோம். ஒரு கரண்டி எண்ணெய், ஆயிலோ கடலெண்ணெயோ எது உங்களுக்கு பிரியமோ அதை விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயோ எது வேணாலும் உங்களுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அதில் இந்த பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம போட்டுருவோம். எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. சூடானதும் பிரிஞ்சி இலையும் போட்டு இந்த பட்டை கிராம்புகளெல்லாம் போட்டுருவோம். போட்டு நல்லா எண்ணெயிலே பொரிய விடுவோம். பொரிய விட்டதும் பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா போட்டு ஒரு வணக்கி விட்டுட்டு அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் போட்டுருவோம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம இனி அதில் தக்காளி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வணங்கணும். அதே மாதிரி தக்காளியும் போட்டு நல்லா வணக்கணும். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுருவோம். நான் ஆயிலெல்லாம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், நான் ரொம்ப ஊற்றலை. உங்களுக்கு தேவையான ஜாஸ்தி ஊற்றினா ஊற்றிக்கங்க. மிளகாப்பொடி 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன் காரத்துக்கு. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அதுவும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வணங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டுருவோம். சிக்கன் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். நான் ஏற்கனவே அரிசி ஒரு 1/4 கிலோ அரிசி தண்ணியில் ஊற வச்சு கழுகி வச்சுருக்கேன். பாருங்கள், ஊறிச்சு. தண்ணி வடிச்சிருவோம். இப்போ சிக்கன் நல்லா வணங்கிருச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாலே போட்டு வணக்கி வச்சுருக்கேன். இனி நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். எடுத்து அதே கிளாஸில் 1 கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். எப்போயுமே 1க்கு 2 பிரியாணிக்கு ஊற்றக்கூடாது, குழஞ்சி போயிடும். 1க்கு 1.25 தான் ஊற்றணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா இலக்கி விட்டு போட்டு கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது கொத்தமல்லி புதினாவை நம்ம மேலே தூவி விட்டுருவோம். நல்லா கொதிக்குது பாருங்கள் சிக்கனு.
இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அரிசியை போட்டுருவோம். அரிசியை போட்டாச்சு. நம்ம நல்லா கலக்கி விட்டு போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுருவோம். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு விசில் விட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு குக்கரில் விசில் வர்ற டைமில் ஆஃப் பண்ணிடணும். குக்கர் விசில் இறங்கிருச்சு. ஒரு விசில் வந்து பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு கரெக்டாக வேவு கரெக்டாக இருக்குது. குழையலை, நல்லா உதிரியாக தான் வந்திருக்கு. நல்லா பக்குவமாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு மேலே இலக்கி விட்டுருவோம். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கொஞ்சம் போட்டு ரொம்ப குத்தி குத்தி இலக்க வேண்டாம். மேலாப்பில் இலக்கி விட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சிம்பிளாக 2 பேருக்கெல்லாம் வைக்கிறதுனா இந்த மெத்தடில் வைக்கலாம். நிறைய வைக்கணுங்கும்போது நான் அந்த மாதிரி 2 கிலோ 3 கிலோ அதெல்லாம் வைக்கும்போது நான் காமிச்சு தரேன். பாருங்கள், வேறு பவுலில் மாற்றிட்டேன். சூப்பராக இருக்குது. பக்குவமாக வெந்திருக்கு. குழையலை, ரைஸு நல்லாயிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. சைடிஷ்ஷாக நான் வந்து சில்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். தயிர் சாலட்டும் வச்சுருக்கேன். தேங்க்யூ.